அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்களும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் விஜய் தொலைக்காட்சி தற்போது வெளியிட்டிருக்காங்க. அது என்னதான் வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். என்னதான் நாம் தமிழர் கட்சி ஏகப்பட்ட பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை நடத்தினாலுமே அதுல இல்லாத ஒரு வரவேற்பு பார்த்தீங்கன்னா சீமான் தொலைக்காட்சிகளுக்கு போயிட்டு பேசுற எல்லா வீடியோக்களுமே வந்துட்டு இருக்கு. இந்த வகையில பிகை நியூஸ்ல ஆரம்பிச்சு தற்போது விஜய் டிவி வரைக்குமே சீமான் அவர்கள் வந்த எல்லா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பார்வையாளர்களையும் அதிக அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தான் அளிச்சிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பிகை நியூஸ்ல சீமான் வந்து பேசிய ஒரு 2 நிமிட காணொலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் பார்வையாளர்களை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இதனால பிகை நியூஸ் நிறுவனத்திற்கு அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்களோ அதுல கிட்டத்தட்ட 60 மடங்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோலேயே சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட யூடியூப் வீடியோக்கள் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரி சீமானால தொலைக்காட்சிகளுக்கு தொடர்ச்சியாகவே வருமானங்கள் அதிகரிக்கிற ஒரு காரணங்களால தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களை தன்னுடைய நிகழ்ச்சிக்கு அழைக்கணும், தன்னுடைய தொலைக்காட்சிக்கு அழைக்கணும், அதன் மூலம் தன்னுடைய டிஆர்பி ஏற்றி பிசினஸ் அதிகமாக்கணும் அப்படின்ற முயற்சியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல அஸ்திவாரம் போட்டதே விஜய் டிவி அப்படின்னு தான் சொல்லணும். சீமான் அவர்களை நீயா நானா நிகழ்ச்சிக்கு விஜய் டிவி அழைச்சிருந்தாங்க. நீயா நானா நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோபிநாத்தோட இவ்வளவு நெருக்கமாக இருக்காரா அப்படின்றது அந்த ஒரு தருணத்துல தான் அனைவருக்குமே தெரிய வந்துருந்துச்சு. அதுல சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா மனிதநேயம் குறித்து பல விஷயங்களை பேசியிருந்தாரு. இதை பார்த்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை தனிப்பட்ட முறையிலேயே வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாம இவ்வளவு தெளிவாக அரசியல் பேசக்கூடிய ஒரு நபருடைய வீடியோக்களை ஏன் இவ்வளவு நாள் நம்ம பார்க்காம இருந்தோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்வே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா சீமானை பத்தி தெரியாத பல பேரும் யூடியூப்ல சீமானை குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் பல விஷயங்களை தேடி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்திற்கும் அஸ்திவாரம் போட்டிருந்தாலும் இதற்கு பிறகு ஜீ தமிழ் பாத்தீங்கன்னா சீமானை வச்சு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஈட்டி இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால ரொம்பவே கடுப்பா இருக்காங்க விஜய் டிவி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதற்கு அடுத்தபடியாக தான் நிச்சயமாக மறுபடியும் நீயா நானா நிகழ்ச்சிக்கு சீமானை அழைக்கணும் அப்படின்னும், ஆனா ஜீ தமிழை விட ஒரு படி முன்னாடி போய் நம்ம ஏதாவது புதிய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு விஜய் டிவில பணிபுரியக்கூடிய ஒவ்வொருவருக்குமே சொல்லியிருக்காங்க அப்படின்றத விஜய் டிவில பணிபுரியக்கூடிய நமக்கு நம்பிக்கையான வட்டாரம் பார்த்தீங்கன்னா நம்மிடம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க ஜூலை இறுதியில் நடக்க போற நீயா நானா நிகழ்ச்சி ஃபைனல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சீமான் வர போறாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் அரசியல் பரசலாக வெளியாகிட்டு இருக்கு. இது குறித்து கோபிநாத் ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம கோபிநாத் சீமான தனிப்பட்ட முறையில நேர்லயே சந்திச்சிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்தது மட்டும் இல்லாம விஜய் டிவி அழைக்கிறதுக்காக தான் வந்திருக்காரோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் சொல்லியிருக்காங்க. இது குறித்து சீமானே பாத்தீங்கன்னா அவர் செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.